வணக்கம் மக்களே. மாங்காடு வரீங்கன்னா முதல்ல கங்கையம்மன் கோயில் போயிட்டு வந்துடுங்க. குமணம்சாட்லேருந்து வரும்போது முதல்ல கங்கையம்மன் கோயில் தான் இருக்கும். சின்ன கோவில். அவங்கள கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேராக வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா இந்த வைகுண்ட பெருமாள் கோயில் இருக்குங்க. கோபுர வழி இது. கோபுர வாசலை கோபுரத்தை பார்த்துட்டே இப்படியே நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே திரும்பினீங்கன்னா இந்த சைடில் வந்து மூலவர் சன்னதிக்கு போகிற இந்த வழியும் உண்டு. ஸோ 2 வழியும் உண்டுங்க. கோபுர வாசல் வழியாகவும் போகலாம், இந்த வழியாகவும் போகலாம். ஸோ நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு இந்த வழியாக நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அடுத்து நம்ம போகிறது காமாட்சி அம்மன் கோயில் தாங்க. வைகுண்ட பெருமாள் கோயிலேருந்து காமாட்சி அம்மன் கோயில் வந்து ஒரு 50 அடி தூரம்தான். 2 பக்க வழி உண்டு. கிழக்கு வாசலும் உண்டு, கோபுர வாசலும் உண்டு. இந்த கோபுர வாசல் கிட்ட தான் பிள்ளையாரே இருப்பார். இந்த பக்கமாக தான் நம்ம சன்னதிக்குள்ளே, மூலவர் சன்னதிக்குள்ளே கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகணும். இது அப்படியே நம்ம இந்த கோபுர வாசல் வழியாக வெளியில் வந்தோன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நடையில் வெள்ளீஸ்வரர் கோயில் வந்துடுங்க. அங்கே நீங்கள் கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க வெள்ளீஸ்வரர் கோயில் போகிறதுக்கு எப்படி வழின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் தான் வந்து நம்ம உள்ளே போகிறோம். வெள்ளீஸ்வரரை பார்த்துட்ட பிறகு வெள்ளீஸ்வரர்லேருந்து பக்கத்து தெருவுலேயே ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வாக் தாங்க. அந்த வெள்ளீஸ்வரர் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கோவில் எது அப்படிங்கிறத சொல்கிறேன். நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போகவே மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் சொன்ன பிறகு கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. மாந்தியம்மன் கோவிலுங்க. இந்த மாந்தியம்மன் கோவிலும் இங்கே ஃபேமஸான கோவில் தான். இதுவும் காமாட்சி அம்மன் வகைரால சேர்ந்தது தாங்க. கண்டிப்பாக இந்த 5 கோயிலையும் இந்த ஆடி மாதத்தில் பார்த்துருங்க நண்பர்களே.